இயேசு உங்களை நேசிக்கிற பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியாய் வேதத்தில் சில வசனங்களை வாசித்து அதன் மூலம் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியாய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய, புரிந்து கொள்ள வேண்டிய காரியத்தை பார்ப்போம். அது என்னாகம புஸ்தகம் 16வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது. லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயாரின் மகன் கோராகு என்பவனும் ரூபன் வம்சத்தில் உள்ள ஏலியாவின் குமாரனாகிய தாத்தானையும் ஆபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களும் ஆகிய 250 பேர்களோடும் கூட மோசைக்கு முன்பாக எழும்பி, பிரியமானவர்களே, மோசைக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய் இந்த 4 பேரும் சேர்ந்து அவர்களோடு பிரபலமான ஒரு 250 பேரையும் கூட்டிக் கொண்டு மோசைக்கு விரோதமாய் கலகம் பண்ணும்படியாய் அவர்கள் குரூப்பிசம் சேர்க்கிறதை பார்க்க முடியும். பிரியமானவர்களே, ஏதாவது அவர்களுக்கு குற்றம் பிடித்து ஆண்டவர் கடந்த வசனங்களை நம்ம பார்க்கும் பொழுது மோடு மட்டும்தான் ஆண்டவர் பேசுவாரோ என்று பேசினார்கள். அவர்கள் ஆண்டவர் குஷ்டரோகத்தினால் தண்டித்ததை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த அதிகாரத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் ஒரு குரூப்பிசத்தை உருவாக்குறதை இந்த சபைகளுக்குள்ள காணப்படுகிறதை நான் பார்த்திருக்கோம். சபைகள்ல எலெக்ஷன் நடக்க போகிறது. அப்படி எலெக்ஷன் நடக்கும் பொழுது என்ன செய்வாங்க, 2 குரூப்பிசமா பிரிகிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் பாருங்க, ஒருத்தருக்கு விரோதமாய் ஒருத்தர் எழும்புகிறதை நான் பார்க்க முடியும். அதே போல இந்த வேதத்திலையும் இவர்கள் ஒரு 250 முக்கியஸ்தர்கள், பிரபலமானவர்கள் எல்லாம் கூட்டிக் கொண்டு இருக்காங்க பாருங்க. அவங்க சங்கத்துல இருக்கிறவங்க அப்படிலாம் எடுத்திருக்காங்க பாருங்க. மூப்பர்கள் இந்த நாட்கள் எப்படி ஒவ்வொருத்தரையும் அழைத்து அவங்க ஒரு 2 குரூப்பிசமா பிரிக்கிறாங்களோ பாருங்க. பிசாசு ஏதாவது சபைக்கு விரோதமாய் செய்யும்படியாய் ஏதாவது ஒரு காரியத்தை ஜனங்கள் மூலமாய், ஏதாவது தலைவர்கள் மூலமாய், மனிதர்கள் மூலமாய், அங்க இருக்கக்கூடிய மூப்பர்கள் மூலமாய் ஏதாவது ஒரு காரியத்தை எழுப்பி அவர்களுக்குள்ள சமாதானத்தை கெடுக்கும்படியாய், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும்படியாய் ஒரு கூட்டம் எழும்புவதை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இந்த நாள் வரைக்கும் அப்படிப்பட்டதான கூட்டம் எழும்பிக் கொண்டிருக்கிறது. சபைகளுக்கு விரோதமாய் அநேகர் எழும்பி போராடி கொண்டிருக்கிறது நாம் பார்க்க முடியும். சபைகளுக்குள் இருக்கிறவர்களே சபைகளுக்கு விரோதமாய் பேசுகிற மோசைக்கு விரோதமாய் அங்கு இருக்கிறவர்களே அவர்களுக்கு விரோதமாய் பேசக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியாது. பிரியமானவர்களே, 5வது வசனம் எப்படியாவது சொல்லப்படுகிறது. எதற்காக அவர்கள் இப்படி பேசினார்கள் என்றால், பின்பு அவன் கோராகையும் அவனுடைய எல்லா கூட்டத்தையும் நோக்கி, நாளைக்கு கர்த்தர் தம்முடையவன் இன்னான் என்றும் தம் அன்னையிலே சேர தன் கட்டளையிட்ட பரிசுத்தவான்கள் இன்னான் என்றும் காண்பிப்பார். அப்பொழுது எவனை தெரிந்து கொள்வாரோ அவனை தம்மிடத்தில் சேர கட்டளையிடுவார். லேவிக்கு கோத்திரத்துகளுக்கு ஆட்களை பிரித்து ஆண்டவர் சொன்னது போல யாரெல்லாம் இருக்குன்னு பிரிக்கிறாங்க. சபையில இருக்கக்கூடிய மூப்பர்கள், இவங்க கமிட்டி மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கிறது போல இவர்களும் அந்த ஆட்கள்ல லேவியர் இதைதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. இப்படிப்பட்ட காரியத்தை இவர்கள் மாத்திரம் தான் செய்ய முடியுமோ என்று சொல்லி இவர்கள் அந்த காரியத்திலே துணிந்து செய்கிற காரியம், கர்த்தருக்கு விரோதமாய், ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் செய்கிற அந்த காரியத்தை நாம் துணிந்து செய்கிற காரியத்தை பார்க்க முடியும். அப்பொழுது மோசே, ஆரோன் 2 பேர் சேர்ந்து இது ஆண்டவர் செய்கிற காரியம், இவங்க மேல குற்றப்படுத்தினதுமே அவங்க என்ன செய்ய, தேவ சமூகத்துல போய் முகம் குப்புற விழுந்து ஜெபிக்கிறார்கள். அவர்கள் சொல்றாரு, இந்த 5வது வசனத்துல சொல்லப்பட போது, யார் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கும்படியா ஒரு காரியத்தை செய்வோம் அப்படின்னு சொல்லி இவங்களெல்லாம் எல்லாத்தையும் ஆசாரிப்பு கூடார வாசலை வர வைக்கிறதை நான் பார்க்க முடியாது. பிரியமானே, ஆசாரிப்பு கூடாரத்துக்கு எல்லாரும் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு குறிப்பிட்ட 250 பேர்களோடு சேர்ந்தவர்களையும் நீங்க உங்க தூப கலசங்களை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. அப்படி வரும் பொழுது ஆண்டவர் அந்த இடத்துல கோபம் விழுகிறதை பார்க்க முடியும். மோசே சொல்றாரு, இவங்களை விட்டு நான் அழித்து போட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர்கிட்ட மோசே மீண்டுமாய் ஜெபிக்கிறார், ஆண்டவரே இவரெல்லாம் அழித்து போடாதீரும் அப்படின்னு சொல்லி. யாரோ ஒரு சில காரியங்கள் செய்ததுக்காக எல்லாத்தையும் நீ அழிப்பீரோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அவர் போராடக்கூடிய காரியத்தை நான் பார்க்க முடியுது. பிரியமானவர்களே, அன்பு சகோதரனே, சகோதரியே, குரூப்பிசம் செய்வதை நிறுத்தி விடுங்கள். இந்த இடத்துல இந்த கோராகு, நாத்தான் இப்படிப்பட்ட 4 பேர் செய்த காரியங்களை சபைகளுக்குள்ள யாராவது நம்மளை தூண்டி விட்டார்களா? ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கிற மனப்பான்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமான, ஒருவேளை அப்படிப்பட்ட யாராவது உங்களை இந்த காரியத்தை நாம் செய்யலாம் என்று சொன்னா, ஒருவேளை அவங்களே இருக்கட்டும், விடுங்க, அவங்களுக்கு நம்மளோட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நீங்க அவங்களுக்கு ஆலோசனை சொல்லுங்க, அவங்களுக்கு ஜெபம் செய்யுங்க. கர்த்தர் அதை தான் விரும்பார். ஒருவர் ஊழியம் செய்யும் பொழுது, ஒருவர் ஊழியம் செய்யும் பொழுது தாங்கி அவர்களுக்கு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பது மாட்டார், அவர் உங்களுடைய குடும்பத்தை அவர்கள் ஆசீர்வதிப்பார் ஆண்டவர். பாருங்க,
அப்ப பாருங்க, இந்த இடத்துல மோசைக்கு விரோதமா எழும்பினவருக்கு ஏற்பட்ட காரியங்கள் இந்த அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு தெளிவாக அதை காண்பிப்பார். பிரியமானவர்களே, அநேக காரியங்கள் இதுல உண்டு. அவர்கள் அந்த 250 பேரும் கொல்லப்பட்டு போனார்கள். பாருங்க, வித்தியாசமாய் அவர்கள் தேவனுடைய கோபாக்கினை வந்தது. பெரிய ஒரு அந்த 250 பேர் அழிந்து போயிட்டாங்க. பரிசுத்த அக்கினிக்குள்ள அவங்க அந்நிய அக்கினி உள்ள கொண்டு வந்தாங்க, சொல்லி இறந்து போயிட்டாங்க. அதே போல கோராகனுடைய குடும்பத்தார் நாத்தன் பூராத்தி என்ன செய்தாரு? ஆண்டவர் இதை செய்தார் என்பதற்கு அவர் மோசே சொல்றாரு, ஒரு வித்தியாசம் உண்டாகும்படியாய். மற்றவங்க எப்படி அழிந்து போனாங்கன்னு தெரியாது, இது கர்த்தரே செய்தார் அப்படின்றதுக்கு ஒரு அடையாளமாக இவர்கள் வித்தியாசமாய் மடிந்து போகும் என்று ஜெபிக்கிறதை நாம் பார்க்க முடியுது. பிரியமானவர்கள், ஆண்டவருடைய தண்டனை பாருங்க. இவங்க குடும்பம் எல்லாத்தையும் என்ன செய்தார் பாத்தீங்கன்னா, பூமி இரண்டாக பிளக்கிறது. அவர் எல்லாத்தையும் உள்ள பூமி வாரிக்கொண்டு பூமி மூடி போடுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், ஊழியங்களுக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய் கூட்டம் கூடி தேவையற்ற காரியங்களை பேசி அவர்களுக்கு சமாதானத்தை கெடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறவர்களுக்கு ஆண்டவர் உரைக்கிறது. பார்த்துக்குங்க, ஒருவேளை இந்த நாட்கள்ல ஒருவருக்கொருவர் ஆலோசகர்களாய் இருந்து சபையை எப்படி நடத்த வேண்டும், சபையில ஆண்டவருடைய பிரசன்னத்தை எப்படி உணர வேண்டும் என்பதை கற்றுக் கொடுங்க. ஒருவேளை நீங்க சபையில நீங்க ஒரு சமாதானத்தை ஒரு சண்டை போடுறீங்க, ஒரு கேள்வி கேட்கறீங்க அப்படின்னா அது ரட்சிப்புக்கு மாத்திரமே இருக்க வேண்டும். சபையில கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய வார்த்தைகளை அழிங்க அப்படின்னு சொல்லி அதுல கொடுக்காதபடி இருக்கிறவங்களுக்கு மாத்திரமே நீங்க போய் அவங்களோட பேசணும். ஒருவேளை கூட்டம் சேர்ந்து நான் லீடரா இருப்பேன், நீ லீடரா இருப்ப அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட காரியத்துல யாரும் தயவு செய்து தலையிடாத இருப்பதே நல்லது. பிரியமானவர், இந்த வசனத்தை நீங்க வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த 16வது அதிகாரத்தை நீங்க தியானிப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களோடு இடைபெறுவார். பிரியமானவரே, இந்த காலம் ஆண்டவரை அறிவிக்கிற காலம், அந்த காலம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற காலம், இந்த காலம் ஜெபிக்கிற காலம். பிரியமானவர்களே, இதுல நம்ம குரூப் சேர்த்து ஒருவேளை எலெக்ஷன் அப்படிப்பட்ட காரியத்துக்குள்ள உள்ள நுழையாதபடிக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் காப்பாராக. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, ஊழியங்களுக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிற அப்படிப்பட்டதான எண்ணங்கள் எங்களை விட்டு எடுத்து போடுங்க நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நாங்க எழும்புனா அவங்களுக்கு, ஆண்டவரே, ஒரு கூட்டம் எழும்புனா ஆண்டவரே அவங்களுக்கு துணையா இருக்கணும். யார் சபையை நடத்துறாங்களோ, கமிட்டி இருக்கிறாங்களோ, அப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய கரங்களே எழும்புன்னு நாங்க ஜெபிக்கிறோம். சத்துரு கொண்டு வருகிற எல்லா சதி திட்டங்கள் அழிந்து போகும்படி நான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து கரத்துக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.